ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கமெண்ட்ஸை பார்த்து பேசலை. ஸோ எனக்கு பேர் மறந்து விட்டது, ஆனால் பைபோலார் பற்றி பேசுங்க அப்படின்ட்டு ஒரு அழகான கொஸ்டின் வந்துருந்துச்சு. பைபோலார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பைனாலே இரண்டு, போல்ஸ், நார்த் போல் சவுத் போல். ஸோ மனதளவில் பேசும்போது பைபோலார் டிசார்டர் இப்போ ரொம்ப காமன் ஆயிட்டு வருது. அது குணமாக்கக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு வியாதி. ஓகே, மூட் ஸ்டெபிளைசர்ஸ் தான் மெயினாக கொடுப்பாங்க. எஸ், நம்ம வெட்டி வெட்டி இழுக்கும்ல, அந்த வலிப்புக்கு கொடுக்கக்கூடிய அதே மூட் ஸ்டெபிளைசர்ஸ் கொடுப்பாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி மூட் ஸ்விங்ஸ் வாரது உண்டு. நிறைய பேர் மூட் ஸ்விங்ஸ், மூட் மட்டும்தான் ஸ்விங் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். எங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் கூட அப்படித்தான் மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு தான் பேர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மனித மனத்தில் மூன்று உண்டு. ஒன்று தாட்ஸ். தாட்ஸ்னா என்னது? ஏதாவது நம்ம நினச்சிக்கிறது, ஐடியாஸ் இல்லை கான்செப்ட்ஸ். ஓ, இவங்க எனக்கு அது எதிராக இருக்காங்க, இவங்களுக்கு என்னைய பிடிக்கல. மூடு என்ன ஆகும்? ஸ்விங் ஆகும். ஒன்று கிராஷ் ஆகும், இல்லை அது கோபமாக வெளிப்பட்டால் இவருக்கு எப்படி என்னைய பிடிக்காம இருக்கலாம், நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்ட்டு அது ஒரு எதிராகவும் மனசை தூண்டும். ஸோ ஒவ்வொரு மூடுக்கு பின்னாலையும் ஒரு தாட் உண்டு. தாட் இல்லாமல் நம்ம மனதை ஆக்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஒவ்வொரு தாட்ஸுக்கும் ஒரு அக்கம்பனியிங் இமோஷன் உண்டு. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பிஹேவியர் கொண்டு வரும். ஒன்று சோர்ந்து படுத்துருவீங்க. ஓ, நான் அவரை அவ்வளோ காதலிக்கிறேன், ஆனால் அவர் என்னைய அந்த அளவு என்கிட்ட அன்பு செலுத்த மாட்டேங்கிறாரு. மனசு சோர்ந்து விடும். இல்லை இதுவே நெகட்டிவ் எனர்ஜியாக மாறுச்சுன்னா ஆசிட் முகத்தில் அடிக்கிற அளவுக்கு, கொலை செய்கிற அளவுக்கு கூட அதே அன்பு காதல் அப்படிங்கிறது அப்படி மாறிடும். ஸோ நம்மளுடைய மனசுல ஒவ்வொரு தாட்டும் ஸ்விங் பண்ணும். இன்னைக்கு நான் டாக்டர் ஆகணும் அப்படிம்பாங்க, நான் நல்லா பாடணும், நான் ஒரு பெரிய பாடகி ஆகணும்பாங்க. அடுத்த நேரம் இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் செஞ்சு என்ன செய்ய போறேன், நான் பாட்டுக்கு பேசாம தேமேன்ட்டு இருக்கேன். ஸோ இப்படிப்பட்ட தாட் ஸ்விங்ஸ் உண்டு. தாட் ஸ்விங்ஸோட அந்த மூடும் இமோஷனும் அந்த தாட்ஸும் ஒரு ஐடியாஸும் சேரும்போது பிஹேவியர், ரிசல்டன்ட் பிஹேவியர். நீ அச்சீவ் பண்றியா, வாழ்க்கையில முன்னேறி அழகா நீ போறியா, நீ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நீ அடைகிறியா, அல்லது நீ கிராஷ் ஆகி ஐயோ என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. நிறைய பேர் சிவியர் டிப்ரெஷன் போய் சூசைடு வர போயிடுவாங்க. ஸோ இது எல்லாமே ஸ்விங் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தாட் ஸ்விங் பண்ணக்கூடாது, நம்மளுடைய மூட் ஸ்விங் ஆகக்கூடாது. கிட்டத்தட்ட இந்த ஸ்விங்ஸ்னாலும் ஒரு சின்ன ரேஞ்சில் இருக்கலாம், அப்நார்மல் ரேஞ்சுக்கு போகக்கூடாது. ரொம்ப ஜாலியாக இருந்தா சில வேளை புத்தி பேதலித்து விடும். சில பேரை பார்க்கலாம், ஜாலியாக சிரிச்சிட்டு பாடிட்டு அர்த்தம் இல்லாமல் பேசிட்டு அப்படி இருப்பாங்க. இந்த மூடை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி? ஃபுட்டு வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சூரிய வெளிச்சத்தை வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் சன்லைட் பற்றி சொல்கிறேன். டிப்ரெஷனில் இருக்கீங்களா, ரைசிங் சன்லைட் உங்கள் உடம்பில் படட்டும், அந்த ஹீட் அண்ட் லைட் நீங்கள் உணரட்டும். சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர்ஸ்லாம் பயங்கர வின்டர் உள்ள இடத்துல உண்டு. ஸோ லைட் தெரப்பின்னே அவங்களுக்கு கொடுப்பாங்க. எப்படி சின்ன பிள்ளைகள் பிறந்துச்சுன்னா ப்ரீமெச்சூர் சில்ட்ரன் எல்லாம் ஒரு லைட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. லைட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கா, காலையில் எழுந்துருங்க, சூரியனோட எழும்புங்க, சன்லைட்டில் எக்ஸ்போஸ் பண்ணுங்க, உங்கள் மூடு ஸ்டெபிலைஸ் ஆகுறத பார்ப்பீங்க, டிப்ரெஷன்லேருந்து அப்லிஃப்ட் ஆகுறத பார்ப்பீங்க. ஓகே, அன்னைக்கு நாள் முழுக்க பயங்கர மூடு ஹையில் இருக்கீங்களா, செட்டிங் சன்னில் உட்காருங்க. அந்த சூரிய வெளிச்சம் அப்படியே அப்படி 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 குறைஞ்சி 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 சூரியன் நம்ம பூமி இருந்துச்சு, சூரியனுக்கு ஆப்போசிட் சைடில் திரும்பிடும். சூரிய ஒளி நமக்கு கிடைக்காது. மூடு அப்படி எழுந்து இருந்த ரொம்ப கோபம், எரிச்சல், இல்லை பாசிட்டிவ் ஃபோர்ஸ் ரொம்ப படபட படபட பரபர பரபரன்ட்டு இருக்குது. எல்லாமே அப்படியே அந்த சூரிய ஒளி அடங்குற மாதிரி உங்களுடைய ஹைட் அண்ட் இமோஷன்ஸ் அப்படியே குறைவதை நீங்க உணர்வீங்க. அதுக்கு அடுத்தது தண்ணீர். தன் அப்படின்னா குளிர்ந்த அப்படின்னு அர்த்தம். மூடு ஹையா இருக்கா, அஜிடேஷன் இருக்கா, உடம்பு பதறுதா, தண்ணீர் சாப்பிடுங்க. கோல்டு வாட்டர் யூஸ் பண்ணுங்க. யூ வில் ஃபீல் த டிஃபரன்ஸ். அந்த கோல்டு வாட்டர் போய் உங்க கட்ல தொடும்போது கட்ல ஆயிரக்கணக்கான நர்வ் எண்டிங்ஸ் இருக்கு. வேகஸ் நர்வ் எண்டிங்ஸ் நிறைய இருக்குது. இந்த வேகஸ் தான் காம், ரிலாக்ஸ், கூல், டேக் இட் ஈஸி
அதுக்குரிய அந்த வேகனஸ் ஸ்டிமுலேட் ஆகும்போது அழகா உங்க மூட ஸ்டெபிலைஸ் பண்ணலாம். மாத்திரைகளால் முடியாததை நீங்கள் உங்கள் உணவிலும் நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் அழகாக செய்யலாம். ஓகே, ஸோ கூல் காம் ஸ்டெடி அப்படி பண்ணக்கூடிய சக்தி சூரியனுக்கு உண்டு, குளிர்ந்த உணவுக்கு உண்டு. சரி, ரொம்ப டல்லா இருக்கீங்களா, என்ன செய்வோம் எல்லாரும்? ஒரு காஃபி குடிப்போம். ஓகே, நிறைய பேர் போய் ஒரு சிகரெட் குடிச்சிட்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்பாங்க. எஸ், அதுல உள்ள அந்த டொபாக்கோல உள்ள அந்த பிரெயின் ஸ்டிமுலன்ஸ், காஃபில உள்ளது, டீல உள்ளது, இது எல்லாமே பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும். இதுக்கு மேல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பைசஸ், நம்மளுடைய கிராம்பு, மஞ்சள், பட்டை, இதெல்லாம் நம்ம பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி விடும். காலையில உங்களுக்கு டல்லா தெரியுதா, இந்த பட்டை கிராம்பு போட்ட அந்த கஷாயம் கொஞ்சம் குடிங்க, அண்ட் காஃபி குடிச்சிக்கலாம். அதெல்லாம் உங்களை ஸ்டிமுலேட் பண்ணும். உங்க மூட ஸ்டெபிலைஸா இதுலயே வைக்கலாம். பயம் இருக்குதா, பிரீத் ஏர், ஆக்சிஜனை நல்லா உள்ள இழுத்து உடம்பில் சேரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு டம்ப். ஓகே, ஸோ இது ஒரு எளிய மூட் ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய முறைகள். அதே மாதிரி ஹார்ட் பிஹேவியர் அப்படின்ட்டு இந்த ஹார்ட் பிஹேவியர் என்னது, கத்துறது, கூச்சல் போடுறது, ரொம்ப டென்ஷன் ஆகிக்கிடுறது. ஓகே, ஸோ த்ரோயிங் திங்ஸ், செல்ஃபோனை தூக்கி அடிச்சு வீசுறது. ஓகே, ஸோ இதெல்லாம் அந்த ஹார்ட் பிஹேவியர். ஹார்ட் பிஹேவியரை கவுண்டர் பண்றது என்னது, கோல்டு ஃபுட்ஸ், தயிர், மோர், சில்டா ஏதாவது நீங்க சாப்பிட்டீங்கன்னா ட்ரமாட்டிக்கா உங்க மூடு தண்ணிங்கிறத நீங்க பாப்பீங்க. ஸோ நீங்க ரொம்ப ஹாட்டா இருக்கும்போது, ஆங்ஷியஸா இருக்கும்போது, டென்ஷனா இருக்கும்போது, பயத்தில் உடம்பு நடுங்கும் போது ஹாட் ஃபுட்ஸ் சாப்பிடாதீங்க. டோன்ட் டேக் காஃபி, டேக் பட்டர் மில்க் ஆர் ட்ரிங்க் வாட்டர். ஸோ உங்களுடைய உணவு, உங்களுடைய பிரீதிங், உங்களுடைய சன்லைட், இதை வச்சு, நேச்சரை வச்சு நம்ம அழகா பேலன்ஸ் பண்ணலாம். அண்ட் மெக்னீஷியம் நான் சொல்லியிருக்கேன், சப்ளிமெண்ட்ஸ் உங்க மூட் ஸ்டெபிலைட்டி வேணும் அப்படின்னா தூக்கம் அண்ட் மூட் ஸ்டெபிலைசிங் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய மினரல் மெக்னீஷியம். மெக்னீஷியம் கிளைசினேட்டுன்னு வாங்குங்க, மெக்னீஷியம் காம்ப்ளெக்ஸ்ன்னு வாங்குங்க. காம்ப்ளெக்ஸ் வந்து என்ன செய்யும், உடம்புல குயிக்கா சேரும். மெக்னீஷியம் கிளைசினேட் வயிற்றை இரிட்டேட் பண்ணாம டயரியா, வாமிட்டிங் அப்படி எல்லாம் வராம. கிளைசினேட் இஸ் அ magnesium glycinate is a very gut friendly way of taking magnesium. இதுக்கு மேல நம்ம அந்த மெக்னீஷியம் சல்ஃபேட் உள்ள நீரில் நம்ம காலையோ கையையோ அமிழ்த்து வைக்கும் போது ஸ்கின் மூலமா அது நம்ம உடம்புல சேரும். தட் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம். எல்லா டைம் வயிற்று மூலமா மாத்திரையா சாப்பிட்றதுக்கு நம்ம ஸ்கின், அப்ராட்ல எல்லாம் அந்த மெக்னீஷியம் நமக்கு கூட ஆன்லைன்ல இருக்கும். மெக்னீஷியம் நம்மளுடைய பாடி லோஷன்ஸ்லாம் மெக்னீஷியம் சேர்க்குறாங்க. ஸோ ஸ்கின் வழி அது உள்ளே போகட்டும்ட்டு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா மாத்திரையாக இல்லாமல் மற்ற வழியிலையும் நீங்கள் உங்களை கரெக்ட் பண்ணிக்கலாம்.